நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. இடையக்கோட்டையில் 100 ஆண்டுக்கு முன்பு மறைந்த சித்தருக்கு தைப்பூச நாளில் ஆண்டுதோறும் வழிபாடு செய்யும் வியாபாரிகள், பொதுமக்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இடையக்கோட்டை பேருந்து நிலையத்திற்கு அருகில் இடையக்கோட்டை ஜமீன்தாருக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியூரில் இருந்து வந்து தஞ்சம் அடைந்த சித்தர் இடையக்கோட்டை பகுதியில் ஜீவசமாதி அடைந்தார். ஜீவசமாதி அடைந்த சித்தரை ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளில் சித்தர் அவர்களை நினைவு கூறும் வகையில் அரண்மனை ஜமீன் வாரிசுதாரர் சரவணன் மற்றும் இடையக்கோட்டை வியாபாரிகள் ஒருங்கிணைந்து மறைந்த சித்தருக்கு ஆண்டுதோறும் தேங்காய், பழம் மற்றும் சர்க்கரை பொங்கல், சுண்டல் போன்ற நைவேத்தியங்கள் படையல் இட்டு மறைந்த சித்தர் பெருமானை வழிபட்டனர். இந்த சித்தர் பெருமானை வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் உடனடியாக நடப்பதாகவும் பல அதிசய காரியங்கள் கைகூடி வருவதாகவும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஆச்சரியமாக தெரிவித்தனர். இந்நிகழ்வில் நாகா டீ கடை உரிமையாளர் பாலு மற்றும் எண்ணெய் கடை உரிமையாளர் துரைசாமி, நூர்தீன், ஹார்ட்வேர்ஸ் உரிமையாளர்கள் ஃபேன்சி ஸ்டோர் ஷேக், பரித், விமல், ஸ்டுடியோ அன்பு உணவகம் மற்றும் ஏராளமான வியாபாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சித்தர் அவர்களை வழிபட்டு சித்தரின் அருளை பெற்றுச் சென்றனர். இந்த ஆன்மீக நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக VC வடிவேல் கலந்து கொண்டார்.